அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தினம்னு நீங்க தேடாத நாட்கள் இல்லைங்க. சலிச்சு போச்சு வாழ்க்கை, வெறுத்து போச்சு வாழ்க்கை, நித்தவும் கஷ்டம் சாமி. வாழ்க்கையில என்ன செய்யறோம், என்ன பண்றோம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நாளுக்கு நாள் மனசுல குழப்பம் தான் ஏற்படுது, பயம் ஏற்படுது. எதை செய்வதற்கும் மனசு துளியும் இடம் கொடுக்க முடிக்கு. பல சிந்தனைகள் என்னுடைய மனசை போட்டு ஆழ்த்தி எடுக்குது சாமி. நான் இது சரியா அது சரியான்னு யோசிச்சே மனசு நொந்து போச்சு. குடும்பத்துக்காக உழைச்சேன், குடும்பம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு நான் தேவையில்லாம உதவக்காரனா இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் சாமி புரியுது. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு சாமி. காதல்ல தோல்வி அடைஞ்சேன், வாழ்க்கையிலையும் தோல்வி அடைஞ்சேன், வேலைக்கு போக முடியாம கஷ்டப்படுறேன், யாருக்கும் கீழே வேலையும் பார்க்க முடியல, மனசு சோர்வா இருக்குது, வாழ்க்கையில எதுவும் செய்யவும் ஆசையும் இல்லை, துளி கூட வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது இல்லை, தினமும் அழுகிற சாமி, தூங்க கூட முடியல நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையில புழம்பல்களும் கஷ்டங்களும் நிறைஞ்சிருக்குங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க தன்னுடைய ரகசியங்களையும் தன்னுடைய விஷயங்களையும். ஆனா மகர ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருக்கார்களும் சரி, அதை பத்தி அப்படியே மற்றவங்ககிட்ட போய் ஓப்பனா பேசிடுவாங்க. மறைச்சோ ஏமாத்தவோ மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இவருடைய குணம் எப்பவுமே இப்படிதாங்க. அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் பல நபர்களிடம் ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. முக்கியமா இவ்வளவு நாட்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு நாளுக்கு நாள் அவதிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிதாங்க முழு முதல் மாற்றங்களை சந்திக்க போறீங்க. மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு ஒரே நாள்ல முழுவதுமாக நீங்க போகுது. முன்னாடி நீங்க பார்த்த அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே கிடைக்க போகுது. இதற்கு முன்பு எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கலாம், ஆனா அப்பெல்லாம் மாறாத ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. அதற்கு ஏற்ற நாள்ன்றது வந்துருச்சு. சரி, இப்போ இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்க போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுடைய விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசிக்கார அன்பர்களே, மனதுல சிறிதளவுக்கு புது புது குழப்பங்கள் என்பது ஏற்படும். முக்கியமா இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க எவ்வளவு விஷயங்கள் செய்யும்போது தயக்கம் இல்லாம பயம் இல்லாம சுத்திருப்பீங்க. ஆனா அந்த தயக்கமும் பயமும் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க இது நாள் வரைக்குமே நிதானமா முடிவுகள் எடுத்து செயல்பட்டு இருப்பீங்க. இதற்கு முன்னாடி நீங்க செஞ்ச விஷயங்கள்ல சில விஷயங்கள் சரியாகவும் சில விஷயங்கள் தப்பாகவும் மாறிக்கலாம். ஆனா இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது அவசரமாக இருப்பீங்க. ஆனா அது ரொம்ப சரியானதாக இருக்கும். சரியா செயல்பட்டு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பினை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க மறைச்சு ஏமாத்தி போராடணுமா, வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தவிர்ப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த பணம், இந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு வரைக்கும் நிலுவையில் இருந்த செல்வம் பணம் அப்படின்றது உங்களுடைய வரவுக்கு வந்து சேரும். அதாவது சொல்ல போனா இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க ரொம்ப காலமா யார்ட்டையோ கொடுத்த செல்வம் உங்கள்கிட்ட திரும்பி வருமான்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட செல்வம் மீண்டும் உங்களிடமே வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் என்றது இருக்கு. ரொம்ப காலமா எதிர்பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கெஞ்சிருப்பீங்க, ஆனாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். காதல், இந்த காதல் வாழ்க்கையை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வேதனைகளையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை எனக்காச்சு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை தேடி வருவாங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்ம பிடிச்சவங்களோட வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஆசை மட்டுமே தான் இருக்கே தவிர நீங்க நினைச்ச அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல காதல் வாழ்க்கையில மீண்டும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில காதல் வெற்றி பெறும். இதற்கு முன்பு வரைக்கும் காதல்னால நீங்க பெருசா தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, மனசுக்குள்ள வேதனைப்பட்டிருப்பீங்க. ஏன் அதனால வாழ்க்கையில உயிரே இழந்துடலாம்ன்ற அளவுக்கு முயற்சியும் பண்ணியிருக்கீங்க இந்த மகர ராசிக்காரர்கள். அது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது இன்னும் குறுகிய காலங்கள்ல. குடும்பத்தார்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். பல நாட்கள குடும்பத்தார்கள் உங்களை ஒரு ஒரு பொருட்டா கூட மதிக்காம ரொம்ப ஏமாத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாறுதல் என்பது கிடைக்கும். குடும்பத்துல பார்த்தீங்கன்னா புது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவார்கள். அதாவது குடும்பத்துக்குள்ள புது முக நபர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலியமா உங்களுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஒரு முயற்சி என்பது கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த தொழில் மற்றும் வியாபாரத்துல கூட்டாளிகள் மூலியமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதாவது புதுமுக நண்பர்கள் மூலியமா. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒத்துக்காம தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டு வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சேர்ந்து இந்த தொழில் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருந்து பார்ட்னர்ஷிப்பை உயர்த்துவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நீங்க ஒரு விஷயத்த கட்டாயமா தவிர்க்க வேண்டியிருக்குதுங்க. அதாவது
இதற்கு முன்பு தேவையற்ற நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வாக்குவாதம் செஞ்சிருப்பாங்க. ஆனா நீ வரக்கூடிய காலங்களில் சில நபர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதாவது இதெல்லாம் இதுதான் இப்படிதான் அது அப்படிதான் சொல்லிட்டு சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதனால உங்களுடைய பிசினஸ் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா இதை செய்வலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு செய்வது சிறந்தாக இருக்கும். ஏன்னா நீங்க செஞ்சிட்டீங்கன்ற போது அது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா உங்களையே அதிக அளவுல காயப்படுத்தும். அதனால இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறது ரொம்ப சிறந்த ஒன்றாக இருக்குங்க. சரிங்களா? சரி, அதை எடுத்து மகர ராசியினுடைய நட்சத்திர பலன்களை பார்ப்போமா? மொத்தம் 3 நட்சத்திரங்கள் தான் இந்த மகர ராசியினுடைய நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அபிடம் 1, 2 பாதங்கள். சரிங்களா? முதல்ல உத்திராட நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க புதிய முயற்சிகள்ல முன்னேற்றம் காண்பீங்க. இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பார்த்துக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் புது முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு மாறுதல் என்பது ஏற்பட போகுது. அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பதவி உயர்வு என்பது வாங்குவீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரான்ச்சஸ் அதிகமாக ஓப்பன் பண்றது, அப்படி இல்லைன்னா தொழில் விரிவாக்கப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலைமை என்பது உங்களுக்கு ஏற்படும். பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்க எவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அது அனைத்திற்குமான திருப்திகரமான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான சூழல் என்பது நிலவும். இது நாள் வரைக்குமே நீங்க குடும்பத்தால நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டீங்களே, அது அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு காலங்களாக அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில. திருவோண நட்சத்திரக்கார அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நீங்க செய்து முடிப்பீங்க. முந்தையெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போனாலும் சரிங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். முக்கியமா உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன நண்பர்கள் உறவாக இருக்கும், இல்ல காதல் உறவாக இருக்கும், இல்ல திருமண உறவாக இருக்கும், ஏதோ உறவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து சேரப்போகுதுங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த மகர ராசிக்காரர்கள், இந்த உறவு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட உறவு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து சேரப்போகுது. வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா லாபம் என்பது அதிகரிக்க போகுது இந்த திருவோண நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு. அப்புறம் உடல்நலத்துல கவனம் செலுத்துவது இந்த நேரங்களில் நல்லதாக இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா உடல் சார்ந்த விஷயம் ஒரு சில உபாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில வர சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் இந்த காலநிலை சூழ்நிலைகளை. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல திருமண பொருத்தம்ன்றது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்படின்னா திருமண நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக முன்னெடுத்து செய்யலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை அமைத்து கொடுக்கும். அதை எடுத்து அபிர நட்சத்திரக்கார அன்பர்களே, தன்னம்பிக்கையை நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எங்கடா வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்க போகுது. ரொம்ப பயந்த அந்த ஒரு எண்ணம், பயந்த சிந்தனைகள், முக்கியமா குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனம் என்பது மாறி நிறைவான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலியமா சில முக்கியமான விஷயங்கள், முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றத்துக்கான ஒரு உண்மையான மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். செலவுகள் என்பது இந்த காலங்களில் கொஞ்சம் அதிக அளவில் இருப்பதால நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்குதுங்க. இதற்கு முன்பு நீங்க செலவு செஞ்சிருக்கலாம் இந்த விதத்திற்காக. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த நேரங்களில் நீங்க கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. நீங்க செலவுகள் அதிகம் செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நீங்க கடன் பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிச்சு இந்த காலங்களில் செய்வது சிறந்தாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால் யார்கிட்ட என்ன பேசணுமா வேண்டாமான்றதை யோசிச்சுட்டு நீங்க எது செஞ்சாலும் தெரியுங்க, அது அபிட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மகர நட்சத்திரக்கார அன்பர்களே, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களையும் பலன்களையும் பார்த்து தெரிந்து கொண்டோம். நிச்சயமா இந்த மகர ராசிக்கார அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு பதிவு இருந்துக்குன்றதா மாற்றுக்கத்தல்ல. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிதாங்க இருக்க போகுது. அதனால பயம் இல்லாத தைரியத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீ நன்மையும் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.